ஹாய் ஆல், உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பாப்பாவுக்கு என்னதான் சாப்பாடு கொடுக்குன்னு தெரியலையா? நான் லன்ச் இப்படி தான் பிளான் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே எடுத்துக்கோங்க. இது ஹெல்தின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹெல்த்தியாக தான் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்களுக்கு சலிக்காமல் சாப்பிடுவாங்க. ஸோ 1 ஸ்பூன் ரைஸ் அண்ட் ஏதோ ஒரு லெண்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தூர் தால், மூங் தால், க்ரீன் கிராம்ஸ், சன்னா ஏதோ ஒன்று அண்ட் ஏதோ ஒரு கொடிக்காய். ஸோ நீர் சத்து அதிகமாக இருக்கும்ல, அதனால ஏதோ ஒரு கொடிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐதர் பூசணிக்காய், சவ் சவ் அண்ட் ஒரு காய் வாங்கினா அதை ஃபுல்லாக போடணுமே அப்படின்லாம் இல்லை. நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அது அண்ட் பீட்ரூட் ஆர் கேரட் நான் கன்ஃபார்மாக கொடுத்துருவேன். அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் செரிமானத்துக்காக அண்ட் கொஞ்சமாக உப்பு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் மூடி நல்லா விசில் வச்சுருக்கோங்க. ஒரு 4-5 விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேஷர் எடுத்து மேஷ் பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் ஊற்றி கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும் அண்ட் அவங்களும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. நான் என் குழந்தைக்கு எப்போதுமே சில்வர் பவுலில் தான் கொடுப்பேன். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்கிட்ட இருந்ததுன்றதுனால நான் அதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இதில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது. எல்லாமே சிக் சிக் டிக் டிக் டிக்னு நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நான் சண்டே ஆர் ஆல்டர்னேட் டேஸில் ஃபிஷ்ஷோ இல்லை வெறும் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு அப்படியே வேக வச்சு கொடுத்துருவேன். அவ்வளோதான். பாய்.